என்னுடைய கையில் பணமே இல்லையே, எனக்கு சரியான படிப்பு இல்லை, நான் எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறேன் என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார். நீங்கள் எப்பொழுது எல்லாராலும் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய எழும்பிவிட்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆம், உங்களை கொண்டுதான் கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்தப் போகிறார். உங்களை கொண்டுதான் உங்கள் எல்லா குடும்பத்திற்கும் நன்மை செய்ய போகிறார். மறந்து விடாதீர்கள். நீங்கள் மாத்திரம் சோர்ந்து போகாதீர்கள். எழும்புங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழும்புங்கள். நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆம், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார். ஆம், அப்படிப்பட்ட தேவனாய கர்த்தர் உங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஆமேன். மகிமை தேவனுக்கே.